புயலால் நாகை துறைமுகத்தில் கடல் சீற்றம் காணப்படுவதாக அங்குள்ள எமது செய்தியாளர் கலைவேந்தன் கூறியுள்ளார். கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். நாகை துறைமுகத்தில் கடல் சீற்றமாக காணப்படுகின்றது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இது மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதை தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடைக்கு செல்லவில்லை. நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த பகுதியானது நாகப்பட்டினம் துறைமுகம் பகுதியாகும். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிட்வா புயல் சின்னம் காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காற்றின் வேகமும் கடலோர பகுதிகளில் அதிகரித்துள்ளது. மீனவர்கள் மறு உத்தரவு வருவரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டை, டாடா நகர், கோடியக்கரை உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்களில் உள்ள சுமார் 3500 நாட்டுப்படகு மீனவர்கள் 750 விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் கடற்கரை ஓரங்களில் பாதுகாப்பாக படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1 லட்சத்திற்கும் அதிகமான மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் வியாபாரிகள் வராததால் மீன் தேக்கப்படைந்துள்ளது. கேட்ட விலைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தாங்கள் உள்ளதாக பெரும் இழப்பை சந்திப்பதாக மீன் வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது பெரும்பாலும் மீனவர்கள் இந்த பகுதியில் வசிக்கிறார்கள். அவர்கள் மீன்பிடி தொழில் மட்டுமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. குறிப்பாக பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் மீனவர்கள் இந்த பகுதியில் மீன்களை வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் இந்த புயல் காரணமாக மீனவர்கள் வராததால் அவர்கள் மீன்களை விற்க முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். இதனால் பெரும் வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாகவும் கூறுகின்றனர். அதே போல் மீனவர்கள் மீன்கள் காக்கைக்கு இரையாகும் நிலையை நம்மால் காண முடிகிறது. எனவே அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி கலைவேந்தன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.